மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் கோச்சார கிரகமாக வர்றார். அவரே அந்த வீட்டுக்கு ஆட்சியாளராகவும் இருக்கார். அப்போ 9வது பாவம் அப்படிங்கிறது ஐஸ்வர்ய பாவம், லக்ஷ்மி பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது தகப்பனாரை சொல்லும் பாவகம். அப்போ இந்த ஜாதகருக்கு, மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு தகப்பனாரால் உதவிகள் கிடைக்கும். அதே போல் தகப்பனாருக்கும் நல்ல ஒரு பொருளாதார ரீதியான விஷயங்கள் நடக்கும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும்னு சொல்லலாம். அவரால் ஜாதகரும் பலன் பெறுவார். அடுத்து சனி பகவான் தன்னுடைய 3வது பார்வையாக மேஷத்தை பார்க்குறாங்க. மேஷம் அப்படிங்கிறது 11வது வீடு. 11வது வீடு அப்படிங்கும்போது லாபங்களை குறிக்கும் பாவகம் 11வது வீடு. அப்போ பொருளாதார ரீதியாக பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். செய்தொழிலில் வருமானம் அதிகமாக கிடைக்கும், லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். அடுத்து மிதுன ராசிக்கு 3வது பாவகத்தை சனி பகவான் தனது 7வது பார்வையால் பார்க்குறாரு. அதாவது சிம்ம வீட்டை பார்க்குறாங்க. அப்போ 3வது பாவகம் அப்படிங்கிறது வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். அப்போ முயற்சிகள் கை கொடுக்கும், வெற்றி அடையும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 10வது பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறாங்க. விருச்சிகங்கிறது மிதுனத்துக்கு 6வது வீடு. 6வது வீடு அப்படிங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம், அதாவது எதிரிகள், நோய்கள், கடன்கள் இதை குறிக்கும் ஸ்தானம். இந்த ஸ்தானத்தை 9வது அதிபதி தன்னுடைய பார்வையால் சரி செய்வார். கடன் இருந்தால் இது வரைக்கும் இருந்த கடன்களை அடைச்சிருவீங்க. அதே போல் நோய்கள் இருந்தாலும் குணமாயிரும். அதுக்கப்புறம் எதிரிகள், இதுவரைக்கும் இருந்த எதிரிகள் காணாமல் போய்விடுவார்கள். உங்கள் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. இப்போது ஒவ்வொரு ஜாதகருக்கும் இதுபோல் நல்ல நிலையில் இந்த சனி பகவான் இருந்ததுன்னா இந்த நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே நடக்கும். இதே இது உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரமாகியோ நீசமாகியோ இல்லை மறைஞ்சிருந்தோ அல்லது யுத்தத்தில் இருந்தாலோ இந்த பலன்கள் மாறுபாடாக இருக்கும். இந்த பலன் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும்.